அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் சபாபருவம் பகுதி 7 பற்றி இப்போ பார்க்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஞ்சால நாட்டில் பாண்டவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து வர விதுரருக்கு திருதராஷ்டிரர் கட்டளையிட்ட போது மகிழ்ச்சியுடன் சென்ற விதுரர் இப்பொழுது திருதராஷ்டிரன் ஆணைப்படி இந்திரபிரஸ்தத்திலிருந்து அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களை அழைத்து வர தயங்குறாரு. ஆயினும் அரசனுடைய ஆணைக்கு உட்பட்டு விதுரர் அங்கே போகிறாரு. பாண்டவர்கள் கருத்திலேயே கண்ணும் கருத்துமாய் இருக்கும் விதுரருடைய வருகை யுதிஷ்டிரனுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் அவருடைய முகத்தில் அமைந்திருந்த கவலையை யுதிஷ்டிரன் கவனிச்சிட்டான். அவரோட கவலைக்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அதுக்கு அஸ்தினாபுரம் அருகே புதிய சபை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பகட விளையாட பாண்டவர்களை திருதராஷ்டிரன் அழைக்கிறாருன்னு விதுரர் விஷயத்தை விளக்கி கூறுறாரு. யுதிஷ்டிரனுக்கு இந்த சூழ்ச்சியின் உட்கருத்து உடனே விளங்கியது. பல தீமைகளுக்கு காரணம் சூதாட்டம்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் மேலும் விசாரித்த போது சகுனியும் இன்னும் சில திறமை வாய்ந்தவர்களும் அந்த விளையாட்டில் கலந்து கொள்வாங்கன்றதும் தெரிந்தது. பகட விளையாட்டில் யுதிஷ்டிரன் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்தான். விளையாட்டில் ஈடுபடும்படி மன்னராகிய பெரியப்பாவிடம் இருந்து உத்தரவு வந்திருக்கு. அவருடைய உத்தரவுக்கு அடிபணிவது தன்னோட கடமைன்னு யுதிஷ்டிரன் எண்ணினான். மேலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள அவன் கடமைப்பட்டிருந்தான். சத்திரர்களை விளையாட்டு போட்டிக்கு கூப்பிட்டால் அதற்கு மறுப்பு கூறுவது முறை ஆகாது. அழைப்பை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. இவ்வாறு வடிவெடுத்து வந்த சூழ்நிலைகள் யுதிஷ்டிரனுக்கு கேடு காலமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. அமைதியாக இதனை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி எதுவும் இல்லைன்னு அவனுக்கு தெரியலை. தெய்வ செயலாக வருவது வரட்டும்னு எண்ணிக்கொண்டு தன்னுடைய உற்றார் உறவினரோட அவன் அஸ்தினாபுரம் புறப்பட்டு போகிறான். தன் தம்பியாகிய பாண்டுவின் புதல்வர்களை திருதராஷ்டிர மன்னன் பேரன்போடு வரவேற்றான். வசதிகள் நிறைந்த மண்டபங்களில் ஆங்காங்கு அவங்க தங்க வைக்கப்பட்டாங்க. உள்ளன்போடும் ஊக்கத்தோடும் கௌரவர்கள் அவர்களோடு நடந்து கொண்டாங்க. அவர்களுக்கிடையில் இருந்த மன வேறுபாடுகள் எல்லாம் அறவே அகற்றப்பட்டது போல தென்பட்டது. அத்தகைய அமைப்பே பாண்டவர்களை அழிப்பதற்கு முதல் சூழ்ச்சியாக இருந்தது. பாண்டவர்களை படுகொலியில் ஆழ்த்தும் துர்தினமும் வந்தது. புதிதாக அமைக்கப்பட்டிருந்த சபா மண்டபத்தை பார்க்க அழைத்து சென்று அதன் அமைப்பு அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதன் பிறகு பொழுதுபோக்காக பகடை விளையாடலாம் அப்படின்னு சகுனி சொல்கிறான். யுதிஷ்டிரனுக்கு அந்த விளையாட்டின் மீது சிறிது நாட்டம் இருந்தது. எனினும் அதை குறித்து அவன் பகடை விளையாட்டு ஏமாற்றுவதற்கென்றே அமைந்துள்ளது. பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சூதாட்டம் மனிதனுடைய பகுத்தறிவை விரட்டுது. அது மதுபானத்துக்கு நிகரான மயக்கத்தை உண்டு பண்ண வல்லதுன்னு யுதிஷ்டிரன் சகுனிக்கிட்ட சொல்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.